ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். மறுநாள் எல்லாருமே கல்யாணத்துக்கு ரெடி ஆகிக்கிட்டு இருந்தோம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு மட்டும் முகமே சரியில்லை. என்னடா பேத்தி கல்யாணம் நடக்க போகுது, இது இப்படி முகமே சரியில்லையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி கவலையாக தான் இருந்தது. முகம் என்னன்னே தெரியல. நான் கேட்டேன், ஏம்மா அண்ணன் பொண்ணு கல்யாணத்துக்கு நீ எவ்வளோ சந்தோஷமாக இருக்கணும், அதுவும் முதல்ல உள்ள ஒரு ஃபஸ்ட்டு பேத்தியவ, அவள் கல்யாணம் நடக்கிறப்ப நீ என்ன இவ்வளோ சோகமாக இருக்கிற அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லடி எனக்கு சோகம்லாம் ஒன்றும் கிடையாது, உனக்கே தெரியும், அவன் எப்போதுமே அவங்க மாமியார் வீட்டு பேச்சை கேட்டுட்டு தான் என்ன நிறைய இடத்துல ரொம்ப இது பண்ணியிருக்கிறான். இப்போ கல்யாணத்துக்குமே பாரு, உனக்கு ஒரு நல்ல ஒரு புடவை எடுத்து கொடுக்கல, மாப்பிள்ளைக்கும் ஒரு நல்ல ஒரு இது பண்ணலை. அப்படி இருக்கிறப்போ எனக்கு எவ்வளோ ஒரு வருத்தமாக இருக்குது தெரியுமா? அவன் உன் பிள்ளைங்களுக்கு ஏதாச்சும் ட்ரெஸ் எடுத்து கொடுத்தானா? இவ்வளோ வசதியாக இருக்கான், நீங்களும் வசதியாக இருக்கீங்க, இல்லைங்கள மாப்பிள்ளை நல்லா தான் இருக்கிறாரு, இருந்தாலும் ஒரு முறைக்கு எடுத்து கொடுக்கணும் அப்படின்னு இருக்குல்ல, அது நல்லா எடுத்து கொடுக்கணுமா இல்லை? ஒரு தங்கச்சி தான் நீ அவனுக்கு. அப்படி இருக்கிறப்போ ஒரு நல்ல புடவையாக ஒரு 4000 5000த்துக்குனாச்சும் ஒரு பொண்ணு கல்யாணம் பண்ணுறான் எடுத்து கொடுக்கணும். அந்த புடவை 1000 தான் இருக்கும், அதுவும் நல்லாவும் இல்லை அந்த கலரு. அதை போய் விடுமா, நான் என்ன அப்படியா இருக்கேன்னு சொல்லு. நான் அவர் எடுத்து கொடுத்த அந்த புடவையை கல்யாணத்துக்கு நான் கட்டிட்டு வர போகிறேன். நான் இதுக்காக போய் நான் கிட்டத்தட்ட 10,000 ரூபாய்க்கு புடவை எடுத்திருக்கேன் இந்த கல்யாணத்துக்காக. ஏன்னா அவங்களே நம்ம ட்ரெஸ் பண்ணியிருக்கிறத பார்த்து, என்னடா நம்ம இந்த மாதிரி புடவை எடுத்து கொடுத்தோம், அவள் இந்த மாதிரி கட்டிட்டு வந்திருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்டும் அதான் சொன்னார். எல்லாத்துக்குமே நீ ஆரி ப்ளவுஸ் எல்லாத்துக்குமே முன்னாடி நாளுக்கு கட்டிக்கிறதுக்கு, மறுநாள் கல்யாணத்துக்கு, விருந்துக்கு எல்லாத்துக்குமே அதான் நீ தைக்கணும். அதெல்லாம் பார்த்து உங்கள் அண்ணன் என்னமோ நம்ம என்ன ஒன்றுமா இல்லாமல் இருக்கோம், நான் என் ஒய்ஃபை நான் எப்படி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்து உங்கள் சொந்தக்காரவங்களாம் வர்றவங்களாம் இது பண்ணணும், எல்லா நகையும் எடுத்து போட்டுக்கோ அப்படின்னு சொல்லி அவர் எனக்கு செய்கிறாருமா. அது மாதிரி நம்ம அவருக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அப்படி இருக்கிறப்போ நம்ம அதெல்லாம் விட்டுட்டு வேலையை பார்க்கணும். நம்மளோட கடமை கல்யாணத்தில் போய் முன்ன நின்று ஒரு அத்தைங்கிறதுக்கு நம்ம நகை செய்கிறதா இது பண்ணுறதா அதை நம்ம பார்த்துட்டு வந்துக்கிட்டே இருக்க வேண்டியதாம்மா அப்படின்னோடனே, இதுக்கெல்லாம் நினச்சி நீ ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காத. இதுக்கு ஃபீல் பண்ண ஆரம்பித்தோன்னா நான் கிரகப்பிரவேசம் பண்ணத்துலேருந்து அண்ணன் என்ன வருஷம் எடுத்தது எல்லாத்துக்குமே நான் கவலைப்பட்டுக்கிட்டு இருந்தேன். அண்ணனோட பேசவே முடியாது. உனக்கு தெரியாதுன்னு ஒன்றும் கிடையாது, எல்லாமே உனக்கு தெரியும். அப்படி இருக்கிறப்போ அதெல்லாம் விட்டுட்டு நீ வேலையை பாருமா அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்கள் அதுக்கப்புறம் கல்யாணத்துக்கு கிளம்பிட்டோம். அதுக்கப்புறம் என் ஹஸ்பண்ட் எங்கள் அம்மாவுக்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்தார். ஏன்னா எங்கள் அண்ணன் வீட்டில் எடுத்தது அந்தளவுக்கு நல்லாவே இல்லை, ஒரு மாதிரி டல் கலராக இருந்தது, நல்லாவும் இல்லை, கிளாத்தும் நல்லா இல்லை. அது மாதிரி எங்கள் அம்மா அதுக்கு நாங்கள் கட்டினதும் கிடையாது. அதுக்கப்புறம் அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 3000 ரூபாய்க்கு ஒரு புடவை எடுத்துகிட்டு வந்தார். புடவை எடுத்துகிட்டு வந்து நான் அம்மாவுக்கு தெரியாமல் ப்ளவுஸ் எல்லாமே ஸ்டிச் பண்ணி கல்யாணத்தன்னைக்கு நீ இதை தான் கட்டிக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் எல்லாம் எடுத்தாந்து வச்சுட்டேன். அப்புறம் அம்மா செயின் ஒன்று போட்டிருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் ஒரு செயின் வச்சுருந்தேன், அதை போட்டுக்க அப்படின்னு சொல்லிட்டு, இதை நீயே வச்சுக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 4 பவுன் செயின் அம்மாவுக்கு கொடுத்தேன். நீ கழுத்தில் போட்டுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதெல்லாம் நினைக்கிறப்ப அம்மாவுக்கு ஒரு மாதிரி இதாக இருந்தது. அதாவது அவனுக்கு இந்த ஒரு அக்கறை இல்லையே, நானும் இந்த பழைய செயின் அருந்ததை தான் பற்ற வச்சு போட்டிருக்கேன், அவனுக்கு அந்த அக்கறை இல்லையம்மா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு மாதிரி வருத்தப்பட்டாங்க. விடுமா, நான் இருக்கிறேன் உனக்கு, நீ எதுக்கும் அவனை பற்றியெல்லாம் கவலைப்பட்டு அண்ணனை பற்றி கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆக போகிறதில்ல. அவன் என்றைக்குமே ஒரு சுயநலமாக தான் அவன் இருந்திருக்கான். என்றைக்குமே அவன் சுயநலமாக இருந்துக்கிட்டே தான் அவன் வாழ்க்கை போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொன்னோன்னே, நான் அதுக்கப்புறம் சொன்னேன், சரி ஓகே, நீ என்ன தான் அவன் சுயநலமாக இருந்தாலும் நீ அதை பற்றி ஒன்றும் நினைக்காத, எதையும் நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காதம்மா அப்படின்னு சொன்னேன். சரி சரி, அதுவும் உண்மை தான், அவனை நினச்சி நான் கவலைப்படுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்ல, எது நடக்குதோ நடக்கட்டுங்கிற மாதிரி தான் இருக்குது அப்படின்னோடனே, அது சரி தான், நீ சொல்கிறதெல்லாம் கரெக்டு தான், எந்த ஒரு நிலைமையிலையும் நம்ம அவனை நினச்சி நம்ம ஃபீல் பண்ணுறதுனால ஒன்றும் ஆகிட போகிறதில்லம்மா, முடிஞ்ச அளவுக்கு நம்மளால் என்ன நடக்குதோ அதை நம்ம பார்த்துக்கிட்டு வாழ்க்கையை போயிட்டுருக்க வேண்டியதான் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மா சொன்னாங்க. அதுக்கப்புறம் நானும் ஓகே, அதுதாம்மா சரி அப்படின்னு சொல்லிட்டு நானும் இருந்தேன். அதுக்கப்புறம் தான் எனக்கு ஒரு முடிவே இது பண்ணுச்சு. என்ன அப்படின்னா, சரி நம்ம இந்த நிலைமைக்கு இதுதான் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஒரு சில நேரங்களில் வாழ்க்கையில் சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நம்ம வாழ்க்கையை நகர்த்திக்கிட்டு போக வேண்டியதான் அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச அளவுக்கு என்ன நடக்குதோ அதுக்கான நம்ம இதை பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீ ஒன்றும் கவலைப்படாதம்மா, அதை நினச்சி நீ கவலைப்பட்டுட்டு இருக்காத, எல்லாம் சரியாயிடும், முடிஞ்ச அளவுக்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை தான் நம்ம நினச்சி பார்க்கணும், நீ ஒன்றும் அதையெல்லாம் நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு
இருக்காதம்மா அப்படிங்கிற மாதிரி நான் இருந்தேன். சரி சரிம்மா, நான் அவனை நினச்செல்லாம் கவலைப்படலை, அவனை நினச்சி கவலைப்பட்டதெல்லாம் போதும், நீ வந்து சொல்கிறத நான் புரிஞ்சுக்கிறேம்மா அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்தேன்.